Hi everyone, welcome to the channel. Let's learn daily. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் குரிய லெசன் 5 and 6 குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஷார்ட் ஆன்சர்ஸ் ப்ளஸ் டீட்டெயில். இது நல்லா தரவாக படிச்சுட்டு மீதி இருக்க கொஸ்டினை ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரே இதில் தான் கொஞ்சம் ஆன்சர்ஸ் வந்து ரிலேட்டடாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த லெசன் அப்படின்னா 5th லெசன் ஆடியபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதாவது நமக்கு கேட்குற அந்த சவுண்டுக்குரிய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்றது. நெக்ஸ்ட் லாங்கிடியூனல் வேவ். சவுண்டுன்றது ஆக்சுவலாக லாங்கிடியூனல் வேவ். ஸோ அப்போ லாங்கிடியூனல் வேவ்னா என்னது, உங்களுடைய பார்ட்டிக்கிளோடைய வைப்ரேஷனும் அதோடைய டேரக்ஷனும் வேவோட டேரக்ஷனும் சேமாக இருக்கும். ஸோ அதுதான் என்னது லாங்கிடியூனல் வேவ்ஸ் அந்தது. நெக்ஸ்ட்டு டாப்ளர் எஃபெக்ட். ஸோ டாப்ளர் எஃபெக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் எதுலேயோ நிற்கிறீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் உங்களை கிராஸ் பண்ணும்போது உங்களை பக்கத்தில் வரும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி கேட்கும், உங்களை கிராஸ் பண்ணி போகும்போது வேறு ஒரு ஃப்ரீக்வன்சியில் அந்த சவுண்ட் கேட்கும். பட் ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி வேறையாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷனை சொல்கிறதா என்னது டாப்ளர் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு சீலிங்ஸ் ஆஃப் கான்சர்ட் ஹால்ஸ் வந்து ஏன் கர்வ்டாக வச்சுருக்காங்க அப்படின்ற கொஷின். இது வரைக்கும் இருக்கிறது 2 மார்க். இது மெயினு. இது போக இதே சீலிங் கொஸ்டின் மணிக்கே இன்னும் 2-3 இருக்கும். எம்டி வெசல் மேக் மச் நாய்ஸ், அந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ் மணிக்கு இருக்கும். சவுண்ட் வந்து எப்போ வேகமாக ட்ராவல் ஆகும், ரெய்னி சீசன்லையா இல்லை எந்த இதில் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன்னா ஆடியபிள் ரேஞ்ச் மணிக்கே தான். இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதோடைய யூசஸ், அடுத்து எந்தெந்த அனிமல்ஸ்க்கு அந்த சவுண்டு கேட்கும். ஏன்னா நமக்கு ஆடியபிள் ரேஞ்ச் மட்டும்தான் கேட்கும், அதுக்கு கீழே இருக்கிறதும் கேட்காது, மேலே இருக்கிறதும் கேட்காது. ஸோ அந்த பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்கோ கொஸ்டின். ஸோ எக்கோனா என்னது, அதுக்குரிய கண்டிஷன், அது போக அதோடைய யூசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யூசஸ் பார்த்துக்கோங்க. அது போக ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், அந்த எக்கோவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அந்த இது. ஸோ இது 2 டீட்டெயில், இது ஃபுல்லாக ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 6ல் ஷார்ட் ஆன்சர் அண்ட் டீட்டெயில். ஃபஸ்ட் ஒன் என்ன, சாடி ஃபெஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஆல்ஃபா அண்ட் பீட்டா டிகே நடக்கிறப்போ ஒரு ஆட்டமில் இருக்க சேஞ்சஸ் சொல்கிறது தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டியில் ஆல்ரெடி நிறையா யூனிட்ஸ் இருக்கும், அந்த யூனிட்ஸ் பார்த்துக்கோங்க. ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னென்னு பார்த்துக்கோங்க. அதில் ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல் இதை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக 1 வேர்ட்ஸில் வருது. நெக்ஸ்ட்டு அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு 1 ரான்ஜென்ட்னா என்ன. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு யூனிட் தான், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ராட்ஸ். கண்ட்ரோல் ராட்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க, அதோடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களோட நியூக்ளியர் ரியாக்டர் செஷனில் இருக்கும், அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு. ரேடியோ ஐசோடோப் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எவ்வளோ யூஸ் ஆகுது, என்னென்னலாம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது 2 மார்க்கில் இருக்கும். அது போக புக்கிங் கொஸ்டின் வந்து அதுலேருந்து கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட் ஆன்சர்ஸ். இதுலேருந்து அது வரைக்கும் யூசஸ் ஆஃப் ரேடியோ ஐசோடோப்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் டீட்டெயில் கொஸ்டின் 2 மட்டும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ். ஆல்ஃபா ரே, பீட்டா ரே, காமா ரே எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு சார்ட் மணி போட்டிருப்போம் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன, அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றது. டயக்ராம் நெசசரி கிடையாது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு மென்ஷன் பண்ணாங்கன்னா போடணுன்றதுக்காக இருக்கும், வெறும் பாக்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது 2 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். மோஸ்ட்லி இதுதான் கேட்பாங்க, இது எப்போயாவது தான் கேட்பாங்க. E=mc², அதாவது மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும், எக்ஸாம்பிள் சம்மில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இதுதான் மோஸ்ட்லி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.3. யுரானியம் நியூக்ளியஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா டிகே வந்து நடக்குது, அதில் ஃபார்ம் ஆன டாட்டர் நியூக்ளியஸோட நியூட்ரான் நம்பர் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டா டிகேக்குரிய ஜென்ரல் ஈக்குவேஷனை ரிலேட் பண்ணி இதை நீங்கள் பிரித்து எழுதிட்டு அதில் நியூட்ரான் நம்பர் கால்குலேட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போது 2 மார்க்ஸ், இந்த 2 மார்க்ஸ் தான் கம்பைன் பண்ணி 4 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் டீட்டெயில் ஃபார் லெசன் 5 and 6க்கு இதுதான் மெயினு. ஸோ அட்லீஸ்ட் இதை மட்டும்னாலும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக டேட் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போஸ்ட்போன் ஆகிருக்கு. ஸோ போஸ்ட்போன் ஆனதுக்கப்புறம் எப்படியும் ஒரு வேளை எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா இதில் இருந்தால் மோஸ்ட்லி வரும். அப்படி இல்லை அவங்க ஸ்கூல்லேருந்து வச்சாலுமே இதில் இருந்தால் வரும். ஸோ கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.